வணக்கம் நண்பர்களே! அரவிந்த் சித்து தமிழ் கோச்சிங் ஃபார் ஐஏஎஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து 6 கேள்விகள பார்த்துருக்கோம். இன்றைக்கு வந்து 7வது கேள்வியிலேருந்து பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 4ஆ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க நண்பர்களே கிளாஸ்க்குள்ளே போவோம். கேள்வி எண் 7. இஃப் த ஆர்பிஐ டிசைட்ஸ் டு அடாப்ட் அன் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மானிட்டரி பாலிசி விச் ஆஃப் த ஃபாலோவிங் வுட் இட் நாட் டூ? இதுதான் கேள்வி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஒரு முடிவு எடுத்தால் என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மானிட்டரி பாலிசி, அதாவது பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாக்கா, கீழே கொடுத்துருக்கிறதுல எதை வந்து செய்ய மாட்டாங்க? இதுதான் கேள்வி. என்னென்ன கொடுத்துருக்காங்க கீழேன்னு பார்த்தீங்கன்னா, கட் அண்ட் ஆப்டிமைஸ் த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து அவங்க வந்து சேமித்து அதாவது ஒதுக்கி வைக்கணும், சேமிப்பாக வைக்கணும் வங்கிகள். ஆர்பிஐ கிட்ட கொடுக்காம, ஆர்பிஐக்கு வந்து கட்டாமல் தன்னைக்கிட்டேயே வச்சுக்கணும். அதை ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கு வட்டி வர வகையில் செய்கிறதோ, இல்லை அவங்க எப்படியாச்சும் ஒன்று வந்து செக்யூர்டாக வச்சுருக்கணும் ஒரு அமௌண்ட்டை. ஒரு பர்சன்டேஜ் ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வச்சுருக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெபாசிட் வந்து ₹100 போடுறாருன்னும் போது, ஒரு லோன் கேட்குறவர் வந்து ஒரு ₹100 கேட்குறாருன்னும் போது, அந்த டெபாசிட் பண்ண ₹100 வந்து லோன் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டாக்கா, டெபாசிட் பண்ணவர் தனக்கு ஒரு ₹10 தேவைன்னு வரும்போது, அங்கே வங்கிக்கிட்ட பணம் இருக்காது கொடுக்கறதுக்கு, டெபாசிட் பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது வங்கியோட செயல்பாடு பாதிக்கப்படும். அதனால் டெபாசிட் பண்ணவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக அந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்றது ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஆர்பிஐ மூலயமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எதுக்காகன்னு பார்த்தா, இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ₹100 இருக்குன்னும் போது ஒரு ₹10 அவங்க வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற காசு லோன் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ₹10 இருக்கும்போது நாளைக்கு டெபாசிட் பண்ணவங்க கேட்குறப்போ அந்த ₹10 அவங்களுக்கு கொடுக்கலாம் கடன் கேட்குறப்போ. அதுக்காக வச்சுருக்கணும் எப்போவுமே பேங்க் வந்து. அந்த விஷயத்தை தான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கட் பண்ணுறாங்க, அதாவது துண்டிக்கிறாங்க, இல்லை அது குறைக்கிறாங்க. ஆப்டிமைஸ்னால் குறைக்கிறது, இது மேம்படுத்துவதுன்னு சொல்லுவாங்க. மேம்படுத்துவதுனாக்கா அவங்கக்கிட்ட தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதை அமௌண்ட்டை குறைச்சிக்கலாம் அந்த லிக்விடிட்டி ரேஷியோவை அப்படின்னு சொல்லி குறைக்கிறப்போ பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா ₹100 மொத்தமே மக்கள்கிட்ட வந்துடும். அந்த லோன் கொடுக்குறப்போ மொத்தமே மக்கள்கிட்ட வரும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்னும் போது ஒவ்வொரு நாளும் கணக்கு முடிகிறப்போ அவங்கக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வச்சுருக்கணும். அவங்க பணம் வந்து வச்சுருக்கணும். அப்படி வச்சிடல அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பற்றாக்குறை ஏற்படுது. அந்த பற்றாக்குறை ஈடுகட்ட வந்து மற்றொரு பேங்க்கில் வந்து அவங்க லோன் கேட்பாங்க. பேங்க் டு பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பேங்க்கில் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அப்படி வாங்கி அவங்களுடைய அன்றைய பற்றாக்குறையை சரி செய்துக்குவாங்க. அந்த ஒரு நைட்டுக்கு ஓவர் நைட்டுக்குன்ட்டு. அது வந்து அதிகமாக வந்து ஆர்பிஐ கிட்ட கேட்குறது தான் இன்க்ரீஸ் பண்ண ஆர்பிஐ வந்து கொடுக்கும். அந்த அளவு வந்து ஒரு பணம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ₹20 தேவைப்படுது அந்த பேங்க்கில் வந்து அந்த பற்றாக்குறை சரி செய்யறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த ₹20 வந்து ஆர்பிஐ கொடுக்கும்போது ஆர்பிஐ ₹20 வந்து வட்டி கேட்பாங்க. இப்போ ₹20 ₹1 வட்டினாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அந்த வட்டி கொடுத்து தான் அவங்க வாங்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கட் த பேங்க் ரேட் அண்ட் ரெப்போ ரேட். பேங்க் ரேட், ரெப்போ ரேட் அப்படிங்கும்போது பேங்க்கு ரேட், ரெப்போ ரேட் இரண்டுமே வந்து வங்கி ஆர்பிஐ இரண்டுக்கு இடையிலான ஒரு பணப்பரிமாற்றம் தான் சொல்லுது. பேங்க் ரேட்டுங்கும்போது ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கடன் கொடுக்கும். அடுத்தது ரெப்போ ரேட் அப்படின்றதும் வங்கி தான் வந்து பேங்க்குக்கு கொடுக்கும், பணம் கொடுக்கும். அதாவது ஆர்பிஐ தான் வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து லோன் கொடுக்கும். இதில் வந்து பேங்க் ரேட் அப்படிங்கும்போது நீண்ட கால கடனுக்கான வட்டி ஒரு 40 அதிகபட்சம் ஒரு 40 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டியை வந்து அவங்க செலுத்த வேண்டியது இருக்கும். அது வந்து பேங்க்கோட வளர்ச்சிக்கு அதோட நிலைத்தன்மை சீக்கிரமாக அந்த பேங்க் வந்து திவால் ஆகாமல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த பேங்க் வந்து அந்த நீண்ட கால கடனான பேங்க் ரேட்டில் அந்த கடன் வாங்கிக்குவாங்க. அடுத்தது வந்து குறுகிய கால கடன் வந்து ரெப்போ ரேட். இந்த ரெண்டுமே வந்து கட் பண்ணுறாங்க, அதை நீக்கிடுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து பணம் வந்து ஆர்பிஐ கொடுக்காது. அப்போது அவங்களுக்கு பண தேவை டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது மக்களுக்கு வந்து அவங்க கடன் தர்றதெல்லாம் செய்ய முடியாது. மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இருக்காது. மக்கள் வந்து பணத்துக்காக திண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து
அதுவும் வந்து மக்கள்கிட்ட பணப்புழக்கம் வராது. ஏன்னாக்கா அந்த ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து துண்டிக்கிறாங்கன்னும்போது, அதாவது அவங்க வந்து இவ்வளோ பணம் வச்சிருக்கணும் எப்படியும் குறைஞ்சபட்சம் அப்படின்னும்போது, மக்களோட பணம் போகாது. இப்போ ரூ. 100 இருக்கு அவங்க வங்கியிலேருந்து இருக்குனாங்க, அதில் ரூ. 20 வச்சுருக்காங்க. எந்த லோனும் குடுக்கலன்னும்போது, அவங்ககிட்ட அந்த ரூ. 20 இருக்கு, மக்கள்கிட்ட இருக்காது. ஸோ அந்த பணப்புழக்கம் அது தடுக்கப்படும். ஓகே, பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய செயலை செய்யும். 2வது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற விஷயம் செஞ்சாங்க பணப்புழக்கத்தை குறைக்கும். 3வது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற விஷயத்தை செஞ்சாங்க பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். இவங்க கேள்வியில் பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கத்தை அதிகரிக்க முடியாத செயல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பணப்புழக்கத்தை அதிகரிக்க முடியாத செயல்னு பார்த்தா பணப்புழக்கத்தை குறைக்கக்கூடிய செயல். அது எந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிக்கிற விஷயத்தை செஞ்சால் பணப்புழக்கத்தை குறைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். அதாவது அன்றைய ஒரு இருப்பு எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இருப்பு இருக்கணும் ஒரு வங்கியில் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கல்ல, அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய பணம் வந்து குறையும். பேங்க்கிட்டே அந்த பணம் நிற்கும். அப்படி பேங்க்கிட்டே தங்கி நிற்கிற காரணத்தால் மக்களோட பணப்பழக்கம் வந்து குறையும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன்லி, ஆப்ஷன் பி 2 ஒன்லி. கேள்வி எண் 8, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது பின்வரும் வாக்கியங்களை கவனி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் டெலிவரி டு த அக்ரிகல்ச்சர் செக்டார், district central cooperative banks deliver more credit in comparison to scheduled commercial banks and regional rural banks. அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர் வேளாண் துறைக்கு வழங்கக்கூடிய கடன் குறுகிய கால கடன் வந்து அந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அட்டவணையில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸு அண்டு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இவங்களை காட்டிலும் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அதிக அளவில் விவசாயிகளுக்கு கடன் வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிசிசிபிஎஸ்ன்றது இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இதுதான் டிசிசிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் டு த பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ். அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு அவங்க வந்து அந்த டிசிசிபிஎஸ் வந்து நிதி வழங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியான ஸ்டேட்மெண்ட், இதுதான் கேள்வி. முதல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ராங்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இவங்க தான் வந்து அதிகப்படியான கடனை வந்து வழங்குறாங்க விவசாயிகளுக்கு. மோர் தென் 70% ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் வந்து விவசாயிகளுக்கு கடன் வழங்குது, ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸ் வழங்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிசிசிபிஎஸ் தான் வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ், அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து நிதி வழங்குவது வந்து யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பணியாக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசிசிபிஎஸ் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து நிதி வழங்குறாங்க. அவங்களுடைய முதன்மையான பணியாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 ஒன்லி. கேள்வி எண் 9, இன் இந்தியா அண்டர் சைபர் இன்சூரன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் which of the following benefits are generally covered in addition to payment for the loss of funds and other benefits. அதாவது இந்தியாவில் வந்து தனிநபருக்கான சைபர் இன்சூரன்ஸ் திட்டம் இருக்குது. அதில் வந்து அந்த சைபர் இன்சூரன்ஸ் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதில் பொதுவாக என்னென்ன நன்மைகள் அதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அதில் வந்து என்னென்னாக்கா இந்த நிதிகள், அதான் பணம் மற்றும் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இதனால் கிடைக்கும் இந்த சைபர் இன்சூரன்ஸ் மூலயமா, இதுதான் கேள்வி. ஸ்டேட்மெண்ட்டு அது பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் கேஸ் ஆஃப் மால்வேர் டிஸ்ரப்டிங் ஆக்சஸ் டு ஒன்ஸ் கம்ப்யூட்டர். ஒருத்தரோட கம்ப்யூட்டருக்குள்ளே நுழைஞ்சு அவங்களுடைய கம்ப்யூட்டரில் தகவலெல்லாம் திருடிட்டாங்கன்னும் போது அந்த தகவல்களை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு
ஒரு செலவு ஆகுதுன்னும் போது அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க திருடிட்டாங்கன்னும் போது அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான பணத்தை வந்து அந்த இன்சூரன்ஸ் மூலமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் அந்த கம்பெனி. அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் த நியூ கம்ப்யூட்டர் இஃப் சம் மிஸ்கிரண்ட் வில்ஃபுல்லி டேமேஜஸ் இட் இஃப் ப்ரூவ்டு ஸோ. அதாவது ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் வந்து வேணும்னே உடைச்சிட்டாங்க, அதை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு இந்த சைபர் இன்சூரன்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு, காஸ்ட் ஆஃப் ஹைரிங் எ ஸ்பெஷலைஸ்டு கன்சல்டன்ட் டு மினிமைஸ் த லாஸ் இன் கேஸ் ஆஃப் சைபர் எக்ஸ்டார்ஷன். சைபர் எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கும்போது வலைதள மிரட்டுதல் சொல்லலாம். பணம் பறிக்கிறதுக்காக மிரட்டுறாங்க. அந்த இணையத்தில் வந்து தகவல்கள் திருடப்பட்டு தகவல் உனக்கு வேணும்னாக்கா இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் நான் உங்களுக்கு அந்த பணத்தை அந்த தகவல்களை தருவேன். அந்த ஃபைல்ஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸோ இல்லை வீடியோ ஃபைல்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபைல் அவங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டாங்க. அந்த ஒருத்தரோட சிஸ்டமுக்குள்ளே என்ன டாக்குமெண்ட் முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குது, அந்த நெட்வொர்க் வந்து ஒரு கம்பெனியோட நெட்வொர்க் நம்ம அந்த கம்பெனியோட மொத்த டேட்டாவும் அது இருக்கணும்போது அந்த டேட்டாவை எடுத்துட்டாக்கா அந்த கம்பெனியோட ப்ராசஸே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அதுக்கு வந்து நீ இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் உனக்கு இந்த டேட்டாவை கொடுப்பேன்னு சொல்லப்போ அதிக அளவில் பணம் கேட்டு மிரட்டுறப்போ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கன்சல்டன்ட் ஆலோசகரை வந்து அழைச்சி அவங்க மூலயமா அது எப்படி குறைக்க முடியும், அந்த அமௌண்ட்டை அவங்க மிரட்டுறாங்க அந்த அவங்க கேட்குற பணத்தை வந்து எப்படி நம்ம குறைச்சி தர மாதிரி ஒத்துக்கலாம் அந்த மாதிரி கேட்கறதுக்கோ இல்லை நிறைய விஷயம் அந்த அமௌண்ட்டை மினிமைஸ் பண்ணணும். அவங்க மிரட்டுறாங்கன்னு அந்த இடத்துல மிரட்டி கேட்குற பணத்தோட அளவை குறைக்கிறதுக்கு ஒரு ஆலோசகரை நியமிக்கிறதுக்கும் அந்த சைபர் இன்சூரன்ஸ் வந்து அளிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 4 பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இன் த கோர்ட் ஆஃப் லா இஃப் எனி தேர்ட் பார்ட்டி ஃபைல்ஸ் அ சூட் அப்படின்றாங்க. அதாவது டிஃபென்ஸ் இந்த கோர்ட் ஆஃப் லானும்போது எதிர்த்தரப்பு வந்து செயல்படுது எப்போன்னும் போது தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டின்றது யார், இந்த டிஃபென்ஸில் யாருன்றது நான் சொல்லலாம் முதல்ல. இப்போது தேர்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து யாரோ ஒரு நபர் ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணுறாரு, அதை வந்து ஷேர் பண்ணுறாரு. அதை வந்து இன்டர்மீடியரி அதாவது நடுவில் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு அந்த டேட்டாஸை. அதை வந்து அப்படியே சும்மா இருக்கிறத அப்படியே ஷேர் பண்ணுறதோ இல்லை ஸ்டோர் பண்ணுறதோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதோ ஏதாவது பண்ணுறாருன்னு அவர் ஸ்டோர் பண்ணிட்டார் இல்லை அவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டார் என்னோடய டேட்டாவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபைல் பண்ணுறாரு கேஸ் போது அவருக்கு எதிராக டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எனக்கு அந்த இன்டர்மீடியரி அப்படின்றவர் வந்து அந்த ரிசீவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த தகவல் வந்து யாருக்கு போய் சேரணுன்ட்டு அந்த ரிசீவர் டிரான்ஸ்மிஷன் அதை வந்து அவர் செலக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அதில் இருக்கிற டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. அவரால் எதையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த டேட்டாவை ஆல்ரெடி என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே பார்ப்பார், அதை அப்படியே ஷேர் பண்ணுவார், இல்லை அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவார். அதுதான் இன்டர்மீடியரி பண்ணுற செயல்பாடு. அப்படி இருக்கும்போது அவருடைய பங்கு இதில் எந்த வகையிலையும் இல்லை, அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கும்போது அப்போ தேர்ட் பார்ட்டி வந்து இவருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, இவர் அனுப்பிச்சு அந்த டேட்டாவால் தான் நான் வந்து பாதிக்கப்படணும்னு சொல்லி கேட்டாலும் இவர் அதுக்கு பொறுப்பாக மாட்டார். யாரோ இன்டர்மீடியரி அவர் அந்த டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தேவையான அந்த பணம் வந்து அந்த சைபர் இன்சூரன்ஸ் மூலமா வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை எது சரியான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். எப்படி பார்த்தா இந்த சைபர் இன்சூரன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் வழங்குவாங்க, ஹார்ட்வேர் பாதிக்கப்பட்டால் வழங்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா வில்ஃபுல்லி டேமேஜஸ் அப்படின்னாங்க. அதாவது வேண்டுமென்றே உடைக்கப்பட்டது இல்லை சேதம் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து சைபர் இன்சூரன்ஸ்குள்ளே அடங்காது. அதனால் அது வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்து இருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து கவர் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 3 and 4 ஒன்லி. இவ்வளோ நேரமாக என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. இது என்னுடைய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.